தாய் மாமா அப்படின்னா உங்களுக்கு எந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம்? மாமா ஒரு அம்மாவுக்கு நிகரா இருக்கிறவர் தான் எங்க மாமா. ஆரம்ப காலத்துல எனக்கு வில்லனா இருந்தாரு, இப்போ ஹீரோவா இருக்காரு. நானா? அப்பா அம்மாவுக்கு அடுத்த உசுண்டா நம்ம மாமா, தாய் மாமா தான் சார். எனக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, எல்லாத்தையுமே எங்க மாமா தான் இன்ன வரையுமே ஃபுல்ஃபில் பண்றேன். என்னோட டைமண்ட் சார் என்னோட தாய் மாமா. பெரிய விஷயம். எனக்கு அப்பா வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. அம்மா வந்து எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ வரையும் மாமா வீட்டில் தான் இருக்கேன் நான். நிறைய பேர் ஏன் இங்கே வச்சிருக்க அவங்க அம்மாட்ட அமுச்சு விட்ரு, அதான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிச்சு இல்லை அவங்க அப்பாட்ட அமுச்சு விட்டு அப்பெல்லாம் சொல்லுவாங்க ஏதாவது இருக்கட்டும் அப்படின்னு. அவங்க பிள்ளைங்க கூட அது வீட்டில் இருந்தது இல்லை சார். நான் தான் சார் இருப்பேன். அந்த வீடு ஃபுல்லாக என் ஃபோட்டோ தான் இருக்கும். மாமா வீடுங்கிற ஃபீலே எங்கள் மாமா எனக்கு கொடுத்ததே இல்லை சார். குழந்தையா விட்டு போயிட்டாங்க. குழந்தையா? என்ன ஆமா, வயசு இருக்கு அவங்களுக்கு? அது 1 வயசுல விட்டு போயிட்டாங்க. 1 வயசுல? ஆமாங்க. நான் ஃபர்ஸ்ட் அம்மா இன்ன வரைக்கும் கூப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு அப்பா நமக்கு சரியில்லை தானே அம்மா இன்னும் லைஃப் போணுச்சு. அவரே நான் பார்த்துருக்கேன் சார், இன்ன வரைக்கும் இருக்காரு. நான் ஒரு பிள்ளைனே தெரியாது. நான் தான் சொல்ல. ஏன்னா போனாவே கல்ல விட்டு அடிப்பாங்க. மற்ற அப்பாவெல்லாம் பார்க்கும்போது பொறாமையா இருக்கும் எனக்கு. சத்தியமா எங்க மாமா தான் அந்த தீத்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க அம்மாவை தேடி போனீங்களா? பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா? இருந்துச்சு சார். அம்மா எங்க ஒரு ஃபீல் இருந்துச்சு. அம்மா நைட்டி எல்லாம் வச்சுட்டு அழுவேன். நானும் அம்மாவும் கட்டி பிடிச்சி முத்த கொடுத்தா தூங்குவோம். போக போக பழகிடுச்சு சார். ஆனா இப்போ அம்மா பேசுவாங்க. அதனால அம்மா நான் சொல்ல மாட்டேன். அப்பாவை சின்ன வயசுலேயே அப்பா கூப்பிட்டது இல்லை. நான் கூப்பிட்டதுன்னா மாமா 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 மட்டும்தான். கல்யாணம் போது தெரியாது எங்களுக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த இது மனநல பாதிப்புங்கிறது எங்களுக்கு தெரியுங்க. விரட்ட ஆரம்பிச்சிட்டா கத்தி எடுத்துட்டு. என் தங்கச்சியை அவர் விரட்ட ஆரம்பிச்சிட்டா. உடனே தப்பிச்சு வந்துருச்சுங்க ஊர்லேருந்து. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து 1 வருஷம் குழந்தை பிறந்தோன்னே வீட்டில் விட்டுட்டு போயிடுச்சுங்க. போயிட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணிடுச்சு. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. விட்டுட்டு ஓடிட்டால. இனி அவள் இங்கே வரக்கூடாது. கடைசி வரைக்கும் அவளுக்கு என்ன வேணுமோ நம்ம பண்ணி தருவோம் அப்படிங்கிற உணர்வோட என் பிள்ளை மாதிரி நான் சொல்லாம தாய்மாமனுடைய உறவை இன்னும் உயிர்ப்போட பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது உங்களை போன்ற தாய்மாமாக்கள் தான். I really appreciate it. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.